ஓகே நண்பா, ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். டிஎஃப்டி ஹோண்டா. ஓகே ஓகே Enjoy the next 30 minutes of uninterrupted listening. ஒரு ஆக்சுவலி இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டிஎஃப்டி டிஸ்பிளே இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூட்டர் வந்து ஓட்டுறது. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜூபிட்டரில் அண்டு என்டார்க்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி கலர் டிஸ்பிளே வந்து அப்டேட் பண்ணியிருப்பாங்க. பட் அது எல்லாமே ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக இருக்கக்கூடிய ஒரு டிஎஃப்டி டிஸ்பிளே வந்து கிடையாது. உங்களுக்கு ஸ்ப்ளிட்டடாக இருக்கும். லைக் எப்படின்னா, ஏண்டாடி நமக்குனே வராங்க. நானும் போயிடலான்னு பார்த்தேன். நல்லா இருக்குங்க. இன்ஜின் கொஞ்சம் கூட அந்த வைப்ரேஷன்னால் ஃபீலே பண்ண முடியல. அவ்வளோ ஸ்மூத்தராக இருக்குது. ஸ்மூத்தர்னால் இது வந்து சிவிடி கியர் பாக்ஸு. இந்த பலேனோ அதே மாதிரி சுசுகி மாருதி சுசுகி நெக்ஸா கார்ஸ்லாம் இருக்குல்ல, அதுலலாம் இந்த டூயல் கிளச் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. சிவிடி கியர் பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. கண்ட்ரோல் வேரியபிள் டிரான்ஸ்மிஷன் நினைக்கிறேன், இல்லை கண்டினியூஸ் வேரியபிள் டிரான்ஸ்மிஷன். கண்டினியூஸ் வேரியபிள் டிரான்ஸ்மிஷன். ஸோ அது எப்படி இருக்குன்னா, கியர் ஷிஃப்ட்டுங்கிறது ரொம்பவே ஸ்மூத்தராக ரொம்ப ஆட்டோமேட்டிக்கலி அது வந்து மாற்றும். அந்த மாதிரியான ஒரு யூனிட் தான் இந்த ஸ்கூட்டர்ஸ்லையுமே அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறது. நீங்கள் கொடுக்குறீங்க, ஸ்பீடு கொடுக்குறீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக இருக்கும். அந்த ஒரு புல் டமக்கு அப்படி ஏறும் வண்டி. அந்த ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த வண்டியில். இட்ஸ் அ ஹோண்டா. அந்த ஹோண்டா அதுக்கேற்ற அந்த என்ஜின் ரிஃபைன்மெண்ட். இதுக்கு முன்னாடி இந்த 125 எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஸ்கூட்டரு. 110 கம்பேர் பண்ணும்போது எனக்கு 125 பிடிக்கும். இன்னொரு ஃபன் ஃபேக்ட் சொல்லட்டுங்களா, உங்களுக்கு 110 விட 125 நல்ல மைலேஜ் கொடுக்கும். சீரியஸ்லி உங்களுக்கு சீரியஸாக அந்த வண்டி 60 கிட்ட உங்களுக்கு மைலேஜ் கொடுக்கும். அந்த மாதிரியான ஒரு வண்டி இது. அதோட ஒரு அப்கிரேடடான எடிஷன், ரொம்ப அப்கிரேடட். அண்ட் மாடல் வைஸ் பார்த்தீங்கனாலுமே உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது பார்க்குறப்பையும். இந்த இடம் கொஞ்சம் டிராஃபிக்காக தான் இருக்குது. பட் டிராஃபிக்ஸில் மெனூரிங் பண்ணுறதுக்கு ஸ்கூட்டர் தாங்க. கியர் பைக்லாம் நானும் என்ன தான் கியர் பைக் ஓட்டிகிட்டு இருந்தாலும் ஸ்கூட்டர் கொடுக்குற அந்த கம்ஃபர்ட் டிராஃபிக்ஸில் எந்த பைக்குமே கொடுக்காது. ஈவன் ஜென்ஸாக இருக்கட்டும் லேடிஸாக இருக்கட்டும் யாராக இருந்தால் என்ன, நமக்கு அந்த ரைடிங் கம்ஃபர்ட் அதுதான் முக்கியம். அதுபடி பார்க்கும்போது நீங்கள் ஓரளவுக்கு நல்லா கம்ஃபர்டபுளான ஒரு ரைடிங் ஸ்டைல், நீங்கள் சிட்டிக்குள்ளே மட்டும்தான் ரைட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்கூட்டர்ஸ் சூஸ் பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு. கொஞ்சம் ஹைவே அந்த மாதிரி ஓட்டுவீங்க, ஊருக்குள்ள வரைக்கும் கொஞ்சம் கலந்து அப்படியே மிக்ஸ் பண்ணி ஓட்டுற ஆளாக இருந்தீங்கன்னா கியர் பைக்ஸ் இஸ் ஓகே. வேறு ஸ்கூட்டரில் இப்போ லாங் ட்ரிப் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அது வேறு. இவனுங்க வேறு சும்மா இல்லாமல் இந்த மாதிரி டிஎஃப்டி டிஸ்பிளே அது இதுன்னு கொடுத்துட்றானுங்களா, ஆசையாகிடுதுங்க. சீரியஸ்லி ஸ்கூட்டரில் ஒரு டிஎஃப்டி டிஸ்பிளே வச்சு ஓட்டுற அந்த ஃபீலே நல்லா இருக்குது. ஸோ பட் ஆக்சுவலாக உங்களுக்கு இந்த டிஎஃப்டி டிஸ்பிளே அப்படிங்கிறது அவசியமான ஒன்றா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது கிடையாது. பட் மற்ற காம்படிட்டர்ஸை விட நம்ம கொஞ்சம் பெட்டராக தெரியணும் அப்படின்னா இது அவசியம், அது சொல்லலாம். ரெண்டாவது, இப்போ என்ன மாதிரி ஒரு பையன், நான் வந்துட்டு ஸ்கூட்டர் ஓட்டணும்னு ஆசைப்பட்றேன். ஆஸ் யூஷுவல் நானும் யூஸ் பண்ணுறேன், எங்கள் ஃபேமிலியும் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நான் இந்த பைக்கை கன்சிடர் பண்ணுவேன். சுசுகி ஆக்சஸ் 125 மாடல் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பைக்கை பொறுத்த வரைக்கும், அந்த ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும் அதுலேயும் இதே மாதிரி ஒரு டிஜிட்டல் கன்சோல் வந்து வரும். உங்களுக்கு ப்ளூடூத் பேரிங் எல்லாமே இருக்கும். பட் அது நார்மல் எல்சிடி டிஸ்பிளே. பட் அதுக்கு கிடைச்ச வரவேற்பு அப்படிங்கிறது ரொம்பவே ஜாஸ்திங்க. நம்ம நினைக்கிறோம் மக்கள் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி கலர் டிஸ்பிளேலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க, நார்மலாக இருக்கும்னு நினைக்கிறோம். அப்படிலாம் கிடையாது. ஈவன் டச் ஸ்க்ரீன் செக் வச்ச எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் நிறைய பேர் விரும்பி எடுக்கிறாங்க. அதோட ஃபியூச்சர்ஸ் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. அண்ட் இந்த வெர்ஷன் நிறைய பேர் அப்கிரேட் ஆகுறாங்க, அதுதான் உண்மை. அதுக்காக தான் இந்த ஸ்கூட்டர்ஸ்லாம் மெயின்லி நான் வந்து என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ அதுதான். அப்படி நிறுத்தி உங்களுக்கு ஒரு ரொட்டேட் காமிச்சிட்றேன், வண்டியோட வாக் அரவுண்ட் வந்து காமிக்கிறேன், வண்டி எப்படி இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். வண்டியை ஸ்டாண்டு போட்டிங்கன்னா வண்டி ஆஃப் ஆகிடும். ஏன்னா இது ஒரு ஸ்கூட்டர் டைப் இல்லையா, ஸோ அதனால் உங்களுக்கு இது ஸ்டாண்டு போட்டால் அப்படியே வண்டியை வந்து ஆஃப் ஆகிடும். திரும்ப ஸ்டாண்ட் எடுத்து நீங்கள் த்ராட்டில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓடும்.
அந்த மாதிரி சிஸ்டம் தான். இதோடைய லுக்ஸ்ன்னு பார்க்குறப்போ அந்த ஃப்ரண்ட்டோட எல்இடி ஹெட்லைட்ஸ் மட்டும் மேலே இருக்க அந்த மண்டை அந்த செக்மெண்ட் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கானுங்க, நல்லாவே தெரியுது. அண்டு லைக்காக எனக்கு அந்த டெஸ்டினி வைப் வருது அந்த. ஆனால் அதோட கொஞ்சம் யூனிக்காக கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஒரு எல்இடிஸ் கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஆர்எல்ஸ் வரும் உங்களுக்கு, எப்படி கார்லாம் ஒரு மாதிரி ஸ்ட்ரைப்ஸோட வரல எல்இடி அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இது நல்லா இருக்குது. அண்ட் க்ரோம் செக்ஷன்ஸ் இந்த வண்டியில் கொஞ்சம் தூக்கலாக இருக்குது. ஆக்டிவா 125. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பின்னாடி அந்த க்ரோம் இந்த கலர் வேரியண்ட் புதுசாக லான்ச் ஆன கலர் வேரியண்ட்டு. இதுலேயே வந்து ப்ளூ கலரில் நிறைய கலர்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. பட் இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக அவங்க வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு மாதிரி பிளாக், அதாவது மேட் பிளாக் வித் ஒரு மாதிரி டார்க் ப்ரௌன் கலர். சீட்ஸ் எல்லாமே கொஞ்சம் அந்த கலர் சேஞ்சஸ் எல்லாமே நல்லா இருக்குது வண்டியை பொறுத்த வரைக்கும். அட்டென்ஷன் கிராபிங் தாங்க, நிறைய பேர் திரும்பி பார்த்துட்டு போகிறாங்க, நல்லா இருக்குது. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஜாய்ஸ்டிக் வச்ச ஸ்கூட்டர். எஸ், இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து நமக்கு ஜாய்ஸ்டிக்கு. இந்த டிஸ்பிளே கலர் டிஸ்பிளே, இது டச் கிடையாது, நார்மலான கன்சோல். இதை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு டிஸ்பிளே. எஸ், ஜாய்ஸ்டிக். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த SP 125ல உங்களுக்கு பட்டன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் இதில் எல்லாத்துலேயுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாய்ஸ்டிக் இருக்குது. ஃபியூவல் ரேஞ்சு அண்ட் அதுக்கேற்ற மாதிரி கலர்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நிறையா வந்து சேஞ்ச் ஆகுது. 80 km/லிட்டர் லெஃப்ட் சைடு, அதுலேயே வந்து கீழே ஓகே கிலோமீட்டர் ட்ரிப்பு. அதில் போனோம்னா AB, அதுக்கு ரீசெட் இருக்குது. தென் அதுக்கப்புறம் பேக் வந்து நீங்கள் திரும்ப கீழே போனீங்கன்னா செட்டிங்ஸ்குள்ளே போனோம்னா ஃபங்க்ஷன், டிஸ்பிளேக்குள்ளே போனோம்னா டிஸ்பிளேயோட தீம் போவோம். தீம் மாற்றணும்னா டார்க்கு, ஆட்டோ, லைட்டு. இப்போ ஆட்டோ மோடில் தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இதெல்லாமே நீங்கள் கம்ப்ளீட்டாக ஒரு ரிவ்யூ வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க. இந்த கன்சோலை மட்டுமே தனியாக வச்சு நான் ஒரு ஷார்ட் வீடியோ கூட போட்டிருப்பேன். அது நம்ம சேனலில் அப்லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ மறக்காமல் பாருங்கள். முன்னாடி க்ளோ பாக்ஸ் அண்டு Type-C to C போர்ட்டுக்கான சார்ஜிங் யூனிட் வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பைக்குக்கான ஒரு இதுக்கு முன்னாடி இருந்த அந்த வெர்ஷன்ஸுக்கும் இதுக்கும் ஏகப்பட்ட எலக்ட்ரானிக்கலி அவங்க வந்து மாற்றங்கள் கொடுத்துருக்காங்க. அந்த மாற்றங்கள் எல்லாமே நல்லாவும் இருக்குது அண்ட் பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்குது. இதோட ப்ரைஸ் போன வெர்ஷனை விட இது ஒரு 4000 ரூபாயோ 3000 ரூபாயோ அதிகம். பட் அந்த காசை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இதோட ஃபியூச்சர்ஸ் வந்து இருக்குது. ப்ரைஸை பற்றி பேசணும் அப்படின்னா இந்த வண்டியோடைய ஆன்ரோட் ப்ரைஸ் வந்து 1,26,000 to 1,27,000 அந்த ரேஞ்ச் வருது. மோஸ்ட்லி ஒரு 125 cc இருக்கக்கூடிய ஸ்கூட்டர்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலே இந்த ப்ரைஸில் தான் வருது. இதுக்கும் SP 125க்கும் வந்து ஒரு 2000 ரூபா 1000 ரூபா டிஃப்ரென்ஸ் தான். மற்றபடி மோஸ்ட்லி எல்லாமே ஒரே ப்ரைஸ் ரேஞ்சில் அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து ஒரு கம்ப்ளீட்டாக TFT டிஸ்பிளே, இதோட டிஸ்பிளேவும் அதே மாதிரி நம்ம SP 125 பைக்கில் இருக்கக்கூடிய டிஸ்பிளேவும் ஒன்று தான், எந்த மாற்றங்களும் இதெல்லாம் கிடையாது. ஓகேவா? ஸோ ஸ்டார்ட் பண்ணி அப்படி நான் ஓட்டிக்கிட்டே உங்ககிட்ட வந்து பேசுகிறேன். ஸ்பீடு போய் பார்ப்போமா? பைக்கை விட இதோடைய இந்த ஸ்பீட் அண்ட் பவர் அப்படிங்கிறது கொஞ்சம் டக்குன்னு தெரியுது. ஹாரனுக்கு கையெட்டலைங்க. ஏன்னா பைக்குனா உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த ஹேண்டில் பண்ணுற எல்லாமே கரெக்டாக இருக்கும். இது ஜாய்ஸ்டிக்கு ஈஸியாக இருக்குது இந்த கை போகிறது. ஹாரன் ரொம்ப கீழால் இருக்குது. ஹாரனுக்கு டக்குன்னு கை போக மாட்டேங்குது. ஸோ பேக் டு பாயிண்ட். இந்த ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உட்காந்து ஓட்டுற அந்த பொசிஷன் ஃபீல் எல்லாமே ஆஸ் யூஷுவல் நீங்கள் அந்த பழைய ஆக்டிவா ஸ்கூட்டர்ஸ் 125 110 ரெண்டில் எது ஓட்டியிருந்தாலும் உங்களுக்கு கிட்டத்தட்ட எல்லாமே சேம் தான். அதில் எந்த மாற்றங்களும் இல்லை. கொஞ்சம் அந்த TFT டிஸ்பிளே கொடுத்துருக்கிறது இந்த வண்டியில் நல்லா இருக்குது. மற்ற ஸ்கூட்டர் நான் வாங்காமல் இந்த ஸ்கூட்டர் நான் வாங்குறதுக்கு எனக்கு ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட்டாக இதை நான் பார்க்குறேன். அதுக்கப்புறமேட்டு இதோடைய பிரேக்ஸை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணுங்க. நல்லா இருக்குது. ஸ்கூட்டர் டைப்லேயே கொஞ்சம் பெட்டராக இருக்கக்கூடிய ஒரு பிரேக்கிங் இந்த வண்டியில் வந்து இருக்கும். முன்னாடி இருந்த ஆக்டிவாக்கும் டிஸ்க் மாடல் அப்படி தான் இருக்கும். இதுவும் ஓகே. இதில் டீலக்ஸ் மாடல் அப்படின்றது இந்த கலர் ஆப்ஷன்ஸ் புதுசாக வந்திருக்க மாடல். இந்த கலர் மட்டும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி உங்களுக்கு பழையபடி இருக்கிற அதே கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வருது வண்டியில். ரொம்ப ஸ்மூத்தரான ஒரு கியர் சிஸ்டம். கொஞ்சம் முறுக்கி பார்ப்போம் எவ்வளோ தூரம் போகுதுன்ட்டு ஸ்பீடு. ஸ்பீட்ஸில் கார்னரிங்கில் கண்டிப்பாக ஸ்கூட்டரை நம்பக்கூடாது. நீங்கள் இந்த ஸ்கூட்டர்னு இல்லை, எந்த ஸ்கூட்டரையுமே கார்னர் எடுக்கிறதுல நம்பாதீங்க. ஏன்னா ஸ்கூட்டர்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஸ்கூட்டர் தான். பைக்கில் இருக்க கான்ஃபிடன்ஸ் ஸ்கூட்டரில் வராது.
இதில் போயிடுவோம் ஸ்பீடு எப்படி இருக்கு. ஓகே, அப் டு 90 போதுங்க. ஆனால் கண்டிப்பாக 90க்கு மேலே போகும். எனக்கு ஓகே, அவ்வளோதான். நான் இதுக்கு மேலே டெஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ யா, நல்ல ஸ்பீடு இருக்குது. இன்ஜின் வந்து ஹை ஸ்பீட்ஸில் நல்லா ஸ்டேபிளாக இருக்குது. ஆனால் ஸ்கூட்டரு அந்தளவுக்கு இல்லை. கொஞ்சம் நல்ல ப்ளைனான ரோட்ஸாக இருந்துச்சுன்னா நல்ல கான்ஃபிடென்ஸ் இருக்குங்க, அதை குறைய சொல்ல முடியாது. ஆனால் ரோடு கொஞ்சம் மோசமாக இருக்குது அப்படின்றப்போ அந்த ஸ்ப்ரிங்கு நல்லாவே அப்படியே பேம்ப் ஆகுது. உங்களை நல்லா போட்டு அப்படியே, ஆனால் நல்லா பொறுமையாக போட்டிங்கன்னா நல்லா இருக்குது. இப்போ நான் பொறுமையாக ஓட்டுறேன் இந்த இடத்துல, ஒரு 50 ஓட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்பீடு. பட் நல்லா இருக்குங்க, அலுங்கல் குழுங்கல் இல்லாமல் போகுது. ஆனால் அதே ஸ்பீடாக வந்து இதே அலுங்கல் குழுங்கலில் விட்டேன்னா கண்டிப்பாக கான்ஃபிடென்ஸுங்கிறது அங்கே லைட்டாக லூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்குது. எனக்கு அப்படி தான் இருக்குது. கொஞ்சம் கம்மியாகுது இந்த இடத்துல கான்ஃபிடென்ஸு. மற்றபடி பைக் ஓட்டுறதுக்கு அந்த ஃபீல் எல்லாமே சூப்பர். ஒர்க்கிங் லேடிஸ் தாராளமாக நீங்கள் எடுக்கலாம். ஏன் வந்து லேடிஸை பர்டிகுலராக சொல்கிறேன்னா, கொஞ்சம் இந்த வண்டி சேஃபஸ்ட்டான ஒரு வண்டி. இதில் ஜிபிஎஸ் நேவிகேஷன், ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. அட் த சேம் டைம் பைக் நீங்கள் எங்கே இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் மானிட்டரும் பண்ண முடியும். இந்த கன்சோலுங்கிறது வெறும் ஒரு நார்மலான கன்சோல் வந்து உங்களுக்கு கிடையாது. இது ஒரு டிஎஃப்டி அப்டேட்டட் மாடல். ஸோ அதனால் மோஸ்ட்லி அந்த ஜிபிஎஸ் சம்மந்தப்பட்ட ப்ரீமியமான வெர்ஷன்ஸ் எல்லாமே இதில் வந்து உங்களுக்கு எனபிள்டாக கொடுத்துருப்பாங்க. அது ஒரு பெரிய பாசிட்டிவ் பாயிண்ட் உங்களுக்கு. நெக்ஸ்ட் அதே மாதிரி உங்களுக்கு அந்த ரைடிங் ஃபீல் அப்படின்னு பார்க்குறப்போ ஓவரால் நீங்கள் கொஞ்சம் பல்காக இருந்தாலும் சரி, இல்லை குட்டியாக இருந்தாலும் சரி, ஷார்ட்டாக இருந்தாலும் சரி, சூப்பராக இருக்குது. அண்ட் இதிலே வந்து ஈகோ மோட்ஸ் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு பவர் மோடு வந்து ஆன் ஆகும். நீங்கள் ஈகோ மோடை மோஸ்ட்லி கான்சன்ட்ரேட் பண்ணாலே உங்களுக்கு அந்த மைலேஜுங்கிற அந்த விஷயத்தை நீங்கள் ஈஸியாக வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு மைலேஜ் அப்படின்னு பார்க்குறப்போ இந்த வண்டி வந்து அப்ராக்சிமேட்லி 55லேருந்து 60 லிட்டர் வரைக்கும் உங்களுக்கு மைலேஜ் வந்து கிடைக்கும். ஆவரேஜாக என் ஃப்ரெண்ட் இந்த பைக் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த வருஷன் இல்லை, பழைய 125. அவருக்கு இந்த வண்டி ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 55 to 58 வந்து கன்சிஸ்டண்ட்டாக கிடச்சிட்ருக்கு வித் ஆல் ஸ்பீட்ஸில். ஆல் ஸ்பீட்ஸுன்றப்போ நீங்கள் கொஞ்சம் 60-70 வரைக்கும் கொஞ்சம் ஸ்பீடு போவீங்க. ஏன்னா ஸ்கூட்டர்ஸில் மோஸ்ட்லி 60-70 போனீங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் வராது. ஆனால் இந்த வண்டி அப்படி இல்லை, கொஞ்சம் அந்த 60-70லேயும் கொஞ்சம் டீசெண்டான மைலேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்க தான் செய்யுது. நல்லாயிருக்கு. மற்றபடி அந்த 0 to 80 கிலோமீட்டர்ஸில் இங்கே ஒரு லைவ் அந்த ரெக்கார்டு வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த ரேஞ்சில் நீங்கள் வந்து இப்போ நான் வந்து கரெக்டாக ஹோல்ட் பண்ணி ஓட்டிகிட்ருக்கேன். இந்த 80 வர இடத்துல நீங்கள் வந்து அந்த ஸ்பீடையே மெனியூர் பண்ணி ஓட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல மைலேஜ் கிடைக்கும். ஸோ இதையும் நீங்கள் வச்சு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஈகோ மோட்ஸையும் அப்பப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த வண்டி எந்த மாதிரி மைலேஜ் கொடுக்குது அப்படின்ட்டு. இதோட ப்ரைஸ்ன்னு பார்க்குறப்போ நான் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு 1.25 லட்ச ரூபா எக்ஸாக்டாக வருது. 1.25 லட்சம்னு பார்க்குறப்ப இதோட காம்படிட்டர்ஸ் இருப்போ நமக்கு டெஸ்டினி 125 வரும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சஸ் 125, ஜூபிட்டர் 125, என்டார்க் 125, அதே மாதிரி டியோலே 125 இவங்க பிராண்ட்லேயே இருக்குது. ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஒரு ஃபேமிலி ஃபீல் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூட்டர். ரொம்ப அக்ரெசிவாக டரக் போர்க்குலாம் லுக் இல்லாமல் ஒரு நல்ல டீசெண்டான ஒரு லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூட்டர்னால் நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். அட் த சேம் டைம் வண்டியோட லுக்கு கிளாசிக்கலாக இருந்தாலும் உங்களுக்கு அதில் கொடுத்துருக்கூடிய விஷயங்கள் மேட்ரு இருக்குல்ல, அந்த மேட்ரு அப்படிங்கிறது இந்த வண்டியில் கொஞ்சம் நல்லாயிருக்கு. மற்ற வண்டி நான் எடுக்காமல் இந்த வண்டி நான் எடுக்கிறதுக்கான நிறையாவே பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் இந்த வண்டியில் இருக்குது. ஜாய்ஸ்டிக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த சுவிட்சஸோட குவாலிட்டிஸ் நல்லா இருக்குது. அதோட ஃபிட் அண்ட் ஃபினிஷிங், இந்த ஃபினிஷிங் அங்கங்கே ஒயர்லாம் தெரியல, கொஞ்சம் நல்லாவே அந்த டிஸ்பிளே கொடுத்துருக்காங்கன்னு கொடுக்காம அதை நல்லா க்ளோஸ் பண்ணி நல்லாவே கொடுத்துருக்கிறது அது நல்லா இருக்குது. கன்சோல் இந்த பிடிச்சி நான் ஓட்டுற அந்த விதம், அந்த பொசிஷன், சீட்டிங் கம்ஃபர்ட்டு, சீட் நல்லாயிருக்கு, நல்லா குஷனியாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் எனக்கு இந்த ஸ்கூட்டரில் இன்னுமே ரொம்ப பிடிச்சிருக்கு. 5.5 லிட்டர் டேங்க் கொடுத்துருக்காங்க, பின்னாடி 5.5 லிட்டர்ஸ் டேங்க்கு. டீசெண்டாக நீங்கள் ஓட்டும்போது உங்களுக்கு ரேஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 5 லிட்டருக்கு ஐ திங்க் ஒரு 250 to 280 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் வந்து நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். நான் கம்மியாக சொல்கிறேன், பட் இருந்தாலும் கொஞ்சம் நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு 55 உங்களுக்கு ஆவரேஜாக கிடைக்குதுன்னா நல்லாவே கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இதோட ப்ரைஸ் அண்ட் மைலேஜ் எல்லாமே பார்க்குறப்போ ஓகே, டீசெண்டாக இருக்குது. நீங்கள் இந்த வண்டியை பற்றினா என்ன தாட் இருக்குன்னு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு இந்த மாதிரி நிறையா பைக்ஸ் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். நிறையா பைக்ஸ் நான் இப்போ கவரும் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு ஜூபிட்டரில் இருக்கக்கூடிய 125 அண்ட் இதை வந்து நான் வந்து ட்ரை பண்ணி எடுக்கலாம் அப்படின்ற ஒரு வீடியோவில் இருக்கும். ஸோ அதையும் அப்டேட் பண்ணுவோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டர்னிங் ரேடியஸ் வந்து பார்க்கலாம். இதெல்லாம் நல்லாவே டேர்ன் பண்ணலாம், உங்களுக்கு அதுலலாம் எந்த குறையும் இல்லை, நல்லாயிருக்கு.
ஸோ ஓவராலாக இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் நண்பா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், ஓரளவுக்கு உங்களுக்கு இந்த வீடியோ சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி நம்ம சேனலில் தொடர்ந்து நிறைய வீடியோஸ் வந்துட்டுருக்கும். ஸோ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம தான் நிறைய வீடியோஸ் எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோ நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா. டேக் கேர் அண்ட் பாய்.